இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் வெளிநாடு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தெரியல. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அமிர்தா இன்டர்நேஷனல் அட்மிஷன் கிடைச்சாலே 90% செய்முறை பயிற்சி, 100% உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ட்ரைனிங் மற்றும் வேலை, கை நிறைய சம்பளத்துடன். நான் சேர்ந்து ஜெயிச்சிட்டேன். இளைஞர்களின் எதிர்காலம். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கோயம்புத்தூர், திருச்சி. அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை பெரியநாயக்கன்பாளையம் யுனைடெட் மருந்தியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாநில அளவிலான யுனைடெட் ஃபார்மா தெரபி 2025 விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள 51 கல்லூரிகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான யுனைடெட் மருந்தியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாநில அளவிலான யுனைடெட் ஃபார்மா தெரபி 2025 விளையாட்டுப் போட்டிகள் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள மருந்தியல் உறுப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த 51 மருந்தியல் கல்லூரிகளில் இருந்து 1700 மாணவர்களும் 800 மாணவிகளும் 75 உடற்கல்வி ஆசிரியர்களும் இப்போட்டிகளில் பங்கேற்றனர். இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் யுனைடெட் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அழகராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார். யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனரும் மற்றும் தலைவருமான பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கி பேசினார். கல்லூரி செயலாளர் அருண் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக விஜிஎம் ஆர்த்தோ மருத்துவமனை மருத்துவர் சிபிஎஸ் சுமன் கலந்து கொண்டு பேசும்போது விளையாட்டுகளுடன் உடலையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். முக்கிய விருந்தினராக KMCH மருந்தியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜசேகரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டும் புறாக்கள் பறக்க விடப்பட்டும் ஒலிம்பிக் ஜோதி மைதானத்தை சுற்றி வந்து ஏற்றி வைக்கப்பட்டு தேசிய கொடி, கல்லூரி கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடி ஏற்றப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கப்பட்டது. இதில் தமிழகத்திலிருந்து 51 கல்லூரிகளை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் போட்டிகளின் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் உணவு, போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் அனைத்தும் யுனைடெட் கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கலந்து கொண்ட 51 அணிகளுக்கு அந்தந்த கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மற்றும் அணித்தலைவரிடம் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் கால்பந்து, வாலிபால், கபடி, குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், ஓட்டப்பந்தயம், செஸ் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளும், பெண்கள் பிரிவில் திரோபால், கோகோ, டெனிகாய் மற்றும் செஸ் உள்ளிட்ட போட்டிகள் தொடர்ந்து 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போட்டிகளில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ஆளுயர கோப்பைகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும், முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு முறையே 5000, 3000, 2000 என ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் அனைத்து போட்டிகளிலும் முன்னிலை பெறும் அணிக்கு ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடற்கல்வி துறையினர் செய்திருந்தனர்.